பைரவி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க, "இன்னொரு வாட்டி தப்பு தப்பா என்ன சொன்னேன்னா, நான் போய் வந்து அத்தைக்கிட்ட வந்து மாட்டி விட்டுருவேன் உன்ன" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, சிவாவ காமிக்கிறாங்க. சிந்துக்கிட்ட வந்து, "நீ எதுக்கு வந்து நான் இல்லாத போதெல்லாம் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சுலாம் வந்து பிரசவம்லாம் பார்த்துட்ருக்க?" அப்படின்றாங்க. "என்ன டாக்டர் நீயே இப்போ தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் உன்னை பார்க்க வந்தா, இப்போ வந்து திட்டிட்டு இருக்கியே" அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அடுத்ததில வந்து பைரவி சொல்கிறாங்க, "ஆறுமுகத்த போய் வெளியில போய் படுன்னு" சொல்லிட்டு. "என்னைய ஏன் வெளியில போய் படுன்ற? அதுதான் வந்து சஞ்சய் வந்து என்ன லவ் பண்ணேன்னு சொல்லிட்டான்ல, அப்போ நான் என்ன சொன்னேன்? நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு. அதனால நீ போய் வெளியில போய் படு. அதுக்கப்புறம் என் பர்த்டே வரப்போகுது. எனக்கு இந்த பர்த்டேக்கு நீ வந்து டிவோர்ஸ் குடுத்தீன்னா வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததில வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி அந்த இடத்துக்காக வந்து டெஸ்ட் குடுத்துருப்பாங்க. அது வந்து போஸ்ட் மூலியமா அந்த ரிசல்ட் வருது. அதை வந்து இசைக்கு வாங்கி வந்து படிக்கிறாங்க. படிக்கும்போது வந்து அந்த டெஸ்ட்ல அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து வளையலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து மறைச்சிடுறாங்க. மகா கிட்ட போய் வந்து சொல்கிறாங்க, "இது மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மறைச்சு சீக்கிரம் அந்த இடத்த வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, "நானும் போய் கேட்டுன்னு தான் இருக்கேன். ஆனா அவங்க ரெஸ்பான்ஸ் இல்ல. ஆனா வந்து கூடிய சீக்கிரத்தில வந்து என்ன ஏதுன்னு நான் வந்து கேட்டு இது பண்ணிடுறேன். அதுக்குள்ள விக்காதீங்க" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னையோட எபிசோடா இருக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.